சகோதரி அஸ்வினி புன்னக்காயிலிருந்து அந்த குடும்பத்தார் வந்திருக்கிறாங்க. என்ன நடந்ததுன்னு கேட்கலாம். உங்களுக்கு இந்த மகளுக்கா சொல்லுங்கள், என்ன நடந்ததுன்னு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். என் பேர் அஸ்வினி. நான் புன்னக்காயிலேருந்து வர்றேன். என் குழந்தைக்கு 7 வயசு ஆகுது. குழந்த பிறந்ததுலேருந்தே ஒரு பக்கமாக கழுத்து சாஞ்சே தான் இருக்கும். அதுக்கு பிறகு இந்த குழந்தைக்காக நாங்கள் 5 வருஷமாக ட்ரீட்மெண்ட் எடுத்தோம். ஆனால் எதுவுமே சரியாக இல்லை. இன்னொரு டாக்டர்கிட்ட காட்டும்போது குழந்தைக்கு முதுகு தண்டு வளைஞ்சிருக்குது. அது பிறவியிலேயே இந்த பிரச்சனை இருக்கிறதுனால நீங்கள் குழந்தைக்கு ஆப்ரேஷன் பண்ணி தான் சரிப்படுத்த முடியும். அப்படி ஆப்ரேஷன் பண்ணுறதா இருந்தால் 10 லட்ச ரூபா செலவு வரும். பண்ணாமல் இருட்டுனா குழந்தைக்கு ஹார்ட் ப்ராப்ளம் வரும், அப்புறம் லங்ஸ்லாம் ப்ராப்ளம் வரும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அது நிமித்தம் அவளுக்கு அடிக்கடி மூச்சு பிரச்சனை வரும், காதிலிருந்து நீர் வடியும். இந்த பிரச்சனை கண்டினியூவாக வந்துக்கிட்டே இருந்துச்சு. நாங்கள் செபிக்கலாம் வாங்க நிகழ்ச்சியில் நாங்கள் குழந்தைக்காக பாரத்தோடு குடும்பமாக செபித்தோம். குழந்தைகிட்டையும் சொன்னோம், ஏசப்பா கிட்டே ஜெபம் பண்ணி ஏசப்பா சுகம் தருவாங்கன்னு. ஏசப்பா கிட்ட நாங்கள் செபிச்சுட்டு 1 மாதம் கழித்து நாங்கள் மறுபடியும் ஹாஸ்பிட்டல் போனோம். வேறு டாக்டர் குழந்தைய செக் பண்ணி பார்த்தாங்க. ஆப்ரேஷனே வேண்டாம், குழந்தை நார்மலாக இருக்காங்க, வளர வளர எல்லாம் ஆட்டோமேட்டிக்காக சரியாயிரும், இது நிமித்தம் எந்த பிரச்சனையுமே வராதுன்னு சொல்லி கர்த்தர் அற்புதமான காரியத்தை செஞ்சாங்க. இது வரைக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை. முதல்ல கழுத்தெல்லாம் சாஞ்சிருக்கும், ஏசப்பா கழுத்தை நேராக ஆக்கிட்டாங்க. கூன் வளைஞ்சு தான் நடப்பா, ஆனால் ஏசப்பா எல்லாத்தையும் நேராக்கி அவளுக்கு பரிபூர்ண சுகம் கொடுத்தாங்க. அந்த பழைய பிரச்சனை, காதில் நீர் வடிகிற பிரச்சனை, மூச்சு பிரச்சனை எதுவுமே இது வரைக்கும் வரல. பரிபூர்ண சுகம் கொடுத்த ஏசப்பா கொடான கொடி நெஞ்சு. பாருங்க, ஒரு அற்புதம். இட்ஸ் எ மிராக்கிள். இந்த குழந்தை பாருங்கள், 7 வயசு, முதுகுத்தண்டு வளைந்திருந்ததுனால கழுத்து சாய்ந்தே இருக்கும் 7 வயசு வரைக்கும். அதனால் பல பாதிப்பு, ஹார்ட்டில் ப்ராப்ளம், காதில் தண்ணி வடியும். டாக்டர் சொல்லிட்டாங்க ஆப்ரேஷன் பண்ணணும், பல லட்சம் ரூபாய் ஆகும்னு சொல்லி. ஆனால் அவங்க குடும்பமாக இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்து அவங்க தான் ஜெபித்தாங்க. வீட்டில் பிள்ளைகிட்டையும் ஜெபம் பண்ணுன்னு சொன்னாங்க, அவங்க ஜெபித்தாங்க. ஜெபத்தை கேட்டு இயேசு அற்புதம் செய்தார். 2000 வருஷத்துக்கு முன்னால் அற்புதம் செய்த அதே இயேசு அதே மாதிரி அற்புதத்தை இன்றைக்கு செய்கிறார். காரணம், அவர் இன்றைக்கும் உயிரோடு இருக்கிறவர். பாருங்கள், டாக்டர்ஸை ஆச்சரியப்படுங்கிறபடி. உங்கள் பேர் என்ன கண்ணு? டேலியாவா? உங்களுக்கு என்ன செய்துச்சு? முதுகு வளைஞ்சிருந்துச்சா? கழுத்தெல்லாம் வளைஞ்சிருந்துச்சா? யார் சுகம் கொடுத்தது? ஏசப்பா சுகம் கொடுத்துட்டாங்களா? நன்றி, ஏசப்பாவுக்கு நன்றி. பாருங்கள், இந்த சின்ன குழந்தைக்கு ஒரு அற்புதமான சுகம், இயற்கைக்கு மேற்பட்ட. முதுகுத்தண்டு வளைந்திருந்ததுனால இந்த குழந்தை வளைந்து தான் இருக்கும். இன்றைக்கி அதை வளைந்திருந்த முதுகுத்தண்டை இயேசு சரிப்படுத்தி இருக்கிறார். இயேசுடைய ஒரே ஒரு தொடுதல், அவ்வளோதான். இன்றைக்கும் இயேசு உயிரோடு இருக்கிறார், அற்புதம் செய்கிறார். இன்றைக்கி உங்களுக்கு செய்வார். நீங்கள் விசுவாசித்து இந்த பெற்றோர் ஜெபித்த மாதிரி ஜெபிச்சிங்கன்னா ஆண்டவர் உங்களுக்கு செய்வார். காட் பிளஸ் யூ சிஸ்டர், காட் பிளஸ் யூ.